Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். 12th ஜூலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் see 12th ஜூலை எப்படி இருக்க போகுது. This is a general reading, collective reading. Okay, please spirit. Page of Swords. சில பேர் நீங்கள் த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதர்வைஸ் எப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து they are watching you or they are spying you அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை சில பேர் உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், அதை கவனிங்க. அண்ட் சில பேர் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு அது ரிலேட்டடாக முயற்சி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி இருக்கு, ரைட்? அண்ட் சம்வாட் ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ சில பேர் வந்து ஃபாரின் போகலாமா அப்படின்ற அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். அண்ட் சில பேர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது, ஓகே? ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே, ரைட்? தேவையான அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு இருக்கும், ரைட்? ஸோ டவர் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் வரலாம். ஏதோ ஒன்று தேடுதல் இருக்கிறீங்க அப்படின்னா மேபி அது வருமா வராதா அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வருது. ஸோ கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வந்து எப்படி வருதுன்னா ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் வந்து காட்டுறாங்க யூனிவர்ஸ். அந்த ஒரு நியூ டைரக்ஷனில் இங்கே பார்க்கக்கூடியது 2 of Cups. ஒரு நல்ல ஒரு நியூ லவ்வாக இருக்கலாம், அதர்வைஸ் ஒரு ரீயூனியன் இருக்க சான்ஸ் இருக்குது, ஓகே? அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அன்எக்ஸ்பெக்டடாக மாறுது. உங்களுக்கான ஒரு புது டைரக்ஷன் வந்து அமையுது. அந்த புது டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு மேபி இன்னும் என்னெல்லாம் தீருது அப்படின்னா உங்கள் கன்ஃபியூஷன், உங்களுடைய பயம், நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த ஒரு குழப்பம், இது எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். 2 கார்டு சேர்ந்து தான் வருவேன்றாங்க. வாவ், எம்பரஸ் ஏன் ரிவர்ஸில் இருக்காங்க? அந்த ரிவர்ஸில் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஓகே? வாவ். ஸோ மேபி நீங்கள் அப்படி நினைக்கலாம், உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வரல, உங்களுடைய எம்பரர் உங்கள் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை, ரைட்? இங்கே ஒரு கப்பிள் பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து ஸ்டபனாக இருக்கிறாங்க. உங்களுடைய பர்சன் மேபி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்களுமே வந்து உங்களுடைய தயால மனசை காட்டாமல் இருக்கிறீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸில் வந்தது இல்லையா, மேபி காட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது அதாவது 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு
அந்த ஒரு லவ் இருக்குதா இல்லையான்னு ஒரு குழப்பமா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்குன்னா அங்கே இருக்க தான் செய்யுது. கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு லவ் இருக்குது. இட்ஸ் கிரேட், ரைட்? அண்ட் சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஒரு இணக்கம் வந்து உருவாகும். உங்களுடைய அந்த இல்லையோ அப்படின்ற ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் ஆனால் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ரொம்ப வந்து நீங்கள் அது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கேர்ஃபுல்லாக இருங்க, பாசிட்டிவிட்டியாக இருங்க, பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்ன பார்க்க முடியுதுன்னா கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் எல்லாமே சடனாக மாறுது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றி அமையுது. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஒரு இணக்கம் உருவாக்குது. நியூ ஜாப் கிடைக்கலாம். நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாப் கிடைக்கணும்னா கிடைக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன் உருவாகுது. ஓகேவா? ஃபைன். ரொம்ப பேர்டனாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரொம்ப பேர்டனாக நீங்களே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் தான் எல்லாம் நிறைய உங்கள் ஃபேமிலிக்கே நீங்கள் தான் ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பட் இல்லை உங்களுக்கு வந்து இருக்கிற ஃபேமிலிக்குள்ளே ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்னா சடனாக இங்கேயும் வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச், டவரும் இருக்குது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட பேர்டன் எல்லாமே வந்து எதை நோக்கி போகுதுன்னா ஒரு சந்தோஷத்தை நோக்கி தான் போகுது. ஃபைனலி உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வரலாம், ஒரு குட் கம்யூனிகேஷன் ஏற்படலாம், நியூ ப்ரப்போசல் வரலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுடைய குழப்பமோ பேர்டனோ கவலையோ எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா ஒரு பெட்டராக ஆனால் ஒரு லைஃப்பை நோக்கி தான் போகுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும், ஒரு எண்டுக்கு வந்து வருது. ஸோ 12th ஜூலை அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கும். பட் ஃபைனலி உங்களுக்கான வந்து ஒரு சக்ஸஸ் வந்து அங்கே இருக்குது. ஓகே, so let me take some. So what என்ன வேற தெரிஞ்சுக்கணும்? situation in the balance that require careful handling. ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொன்னேன் சில பேர் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹார்ட் டேக் ஓவர் வாட் யூ நோ லாங்கர் ஹாவ். அதான் சில தலைவலிகள் வந்து இருக்கலாம் உங்கள்கிட்ட இல்லாத நினச்சி. உங்களுக்கு பின்னால் சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே 3 பார்க்குறோம். சில பேர் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா உங்கள் பர்சன் மேபி ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இல்லை நீங்களோ உங்கள் பர்சனோ ஸ்பெல் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இந்த செப்பரேஷனோ இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஹாப்பினஸ் ஃபைனலாக பாருங்கள் எல்லா கேஸும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து வருது. ஸோ இது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உங்களுக்கான ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேட்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது. ஓகே, நீங்கள் பாஸ்டில் செஞ்ச சில விஷயங்கள் செஞ்சு வச்சுருந்துருப்பீங்க, ஒர்க் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு மணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது இந்த அக்டோபர் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ I feel this may be helpful for you and thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.